என்னங்க உங்களை தாங்க. ஏன் இப்படி பதட்டமா எதையோ தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் இரு. அ, கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? இது என்னோட கை விரல். என் விரல் எதுக்கு இந்த மாவுல தேடுறீங்க? அது ஒன்னு காணோம், அததான் தேடிட்டு இருந்தேன். நீங்க தேடுறது காணாம போனது எப்படிங்க இந்த மாவுக்குள்ள கிடைக்கும்? அது அப்படிதான் லக்ஷ்மி, அது இந்த மாவுல தான் இருக்கு. ஐயோ, இந்த மாவுல அப்படி என்னங்க இருக்க போகுது? அந்த பேப்பர் இந்த மாவுல விழுந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் அண்ணா இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னங்க நீங்க விடுங்க. என்ன மாவு கொஞ்சம் கலக்க விடுறீங்களா? அது கிடைச்ச உடனே நீ உன் வேலையை பாத்துக்கோ, கொஞ்சம் இரு. என்னங்க வேணும் உங்களுக்கு? உனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. லக்ஷ்மி, ஐயோ என்னங்க இது? லக்ஷ்மி ஒரு நிமிஷம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க மித்ரா? அவங்க அவ்வளவு மரியாதையோட கேக்குறாங்க. முடியாதுன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன காரணம் இருக்கு? தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற, எல்லாருக்கும் ஸ்பெஷல் டே. இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா இருக்கிற உங்களை மாதிரி ஒரு சிறந்த கப்பல் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஆமாமா, இவங்க சிறந்த ஜோடி தான். இப்படி ஒரு சிறந்த ஜோடி ஓபன் பண்ணி வச்சா உங்க ரிசார்ட் எப்பவுமே பயங்கர பிஸியாவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா எங்க லக்ஷ்மியோட கைராசி அதை விட சிறந்ததா இருக்கும். அவ கால் வச்ச இடத்துல சந்தோஷங்கிறது தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் மித்ரா சாரை இன்வைட் பண்ண வந்திருக்கோம் சார். மித்ரா, அவங்க என்ன கேட்டுட்டாங்க? ரிசார்ட்டை ஓபன் பண்ணி வைங்கன்னு கேக்குறாங்க. ரிப்பன் கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே? இதுல ஏதோ பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீ யோசிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு சொல்லு? ரெண்டு பேரும் போய் ஓபன் பண்ணி வச்சுட்டு வாங்க. சரி டாட். என் பையன் சரின்னு தலை ஆட்டிட்டான்னா கண்டிப்பா வருவான். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா சார். நாங்க ட்ரெஸ் கோட் பிங்க் அண்ட் ஒயிட்னு வச்சிருக்கோம். நீங்களும் அதே ட்ரெஸ் கோட்ல வந்தா நல்லா இருக்கும். அவங்க அப்படியே வருவாங்க. வந்துட்டியா? நல்ல வேலை. உனக்கு இவ்வளவு தூரம் வர்றது கூட ஏன் லேட் ஆகுதுன்னு எனக்கு புரியல சஞ்சனா. இங்க விஷயம் டிஸ்டன்ஸ் பத்தி இல்லப்பா, என் வீட்ல இருக்கிற ஃபோக்கஸ். எங்க போனாலும் இவ எங்க போறா, என்ன பண்றான்னு அவங்க பிரெயின் எப்பவும் பைனாகுலர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ, எப்பவும் வீட்டை பத்தி தான் பேச்சா? நம்மள பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்ல. நான் இப்ப உன் கூட இருக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் எல்லாரும் நம்மள பார்த்து இறக்கப்படுற நிலைமைக்கு ஆளாயிடுவோம். சரி சரி, எதுக்கு நீ முதல்ல வர சொன்ன அத சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சஞ்சனா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல. அதுக்கு
பிபிஎஸ்னு ஒரு புது ரெசார்ட் ஓபன் பண்ண போறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்க போலாம். ஐயோ, இவ்ளோ தூரம் நான் இங்க வர்றதுக்கே திருட்டுத்தனமா வந்திருக்கேன். நீ என்னடானா ரிசார்ட்னு வேற சொல்ற. அங்க எவ்ளோ ரிஸ்க் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரிஸ்க் எல்லாம் எடுத்து தான் ஆகணும் செஞ்சனா. மித்ரா என்ன இன்னும் ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்சு மித்ரா இந்நேரம் கிளம்பி இருப்பான். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவான். மித்ரா, இத்தனை வருஷ காதல்ல எந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேலையுமே நான் உன்னை மிஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேயையும் நான் மிஸ் பண்ணாம உனக்காக ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ண போறேன். இவங்க 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் அந்த மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு தான் பொருந்தும். மித்ரா மனிஷாவை பார்க்க போகாம லக்ஷ்மிய கூட்டிட்டு எங்க போறான்? மித்ரா, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா சித்தி, நானும் லக்ஷ்மி சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போறோம். வேலண்டைன்ஸ் டேக்காகவா? அதாவது அந்த ரெசார்ட் ஆளுங்க வந்து இன்னைக்கு ஓப்பனிங் இருக்குன்னு எங்க 2 பேரையும் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. அதான் போறோம். என்ன ரெசார்ட் அது? பிபிஎஸ்ங்கிற ஏதோ புது ரெசார்ட்டா. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா பிபிஎஸ்ன்ற ரெசார்ட் ஓபன் பண்றாங்க. மித்ராவை நான் அங்கதான் கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். மனிஷாவும் பிபிஎஸ் ரெசார்ட் தான் சொல்லியிருக்கா. இப்ப இவங்களும் அங்கதான் போறாங்க. இந்த விஷயம் மனிஷாக்கு தெரியுமா தெரியாதா? உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். ம். சரி மித்ரா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே சித்தி. ஓகே டாட், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மித்ரா. அம்மா லக்ஷ்மி, வந்ததும் திருஷ்டி எடுக்க சொல்லுமா. உங்க 2 பேரையும் ஜோடியா பார்க்கும்போது பார்க்கறவங்க எல்லாரும் கண் சிமிட்டாம உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி சரிம்மா, நீங்க கிளம்புங்க. பாய் பாட்டி. பாய். அம்மா அம்மா அம்மா, கனவு கண்டது போதும், கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்க கனவுல பார்த்த ரியாலிட்டி அங்க இல்ல, கொஞ்சம் அங்க பாருங்க.